வெல்கம் டு ஐக்யூ சாஃப்ட் மீடியா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ ஒரு ஆட்டோமொபைல்ஸ் காரை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய லக்ஸரியாக இருந்தது. காருங்கிறது ஒரு லக்ஸரி ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு காருங்கிறதுலாம் ஒரு லக்ஸரியான டைப்பில் இருந்தது. இன்றைக்கி கார் பார்த்திங்கன்னா பேசிக் நீட் ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா காருங்கிறது இன்றைக்கி வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கிறனால எல்லாருமே கார் வாங்க முடியுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கார் பெருகிடுச்சு. ஒரு டிராஃபிக் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக், சென்னை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை, பாம்பே, டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிராஃபிக்லேயே கிட்டத்தட்ட உங்கள் டைம் டெய்லி 2 ஹவர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் உங்கள் வண்டி சடனாக ஒரு பஞ்சர் ஆகிடுச்சின்னா நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் நம்மளால்? இவ்வளோ டிராஃபிக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது, அதே இடத்துல நிற்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் கண்டிஷனில் வண்டி டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன்ஸ், மழை பெய்யுறது, மழையில் ஹாட் சன் மத்தியான நேரத்தில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த வெயிலில் டயரை மாற்ற வேண்டியது, இல்லை மழை பெய்யும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்மளுக்கு டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம என்ன அதுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரன்னிங் டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் விட்ருக்காங்க. ரன்னிங் டயருங்கிறது நம்ம காரை பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அந்த ரன்னிங் டயருங்கிற எக்யூப்மெண்ட்டை நம்ம டயரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பி நியர்பை ரிப்பேர் ஷாப், பஞ்சர் ஷாப் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் என்ன தான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸில் இந்த செட்டை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா டயரில் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ பாருங்கள், அது ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸி. எடுத்துகிட்டு நம்ம டயருக்கு அடியில் அதை வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம நியர்பை ரிப்பேர் ஷாப்புக்கு நம்ம போகலாம். ஃபிட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஜாப் தான். நம்ம வச்சு ஜஸ்ட் அதை வச்சுட்டு லாக் மாதிரி இருக்கும், அதில் டயர் அதில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளுக்கு ரன் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரிப்பேர் ஷாப் இருக்குன்னா அது வரைக்கும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். டயருக்கோ இல்லை நம்ம டிஸ்க்குக்கோ எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு அடிப்படுறதோ இல்லை டயர் ஃபுல்லாக கிளியிறதோ இல்லை டியூப் கிளியிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே ஆகாது. சேஃப்டியாக நம்ம ரிப்பேர் ஷாப் வரைக்கும் நம்ம போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல்ஸ்க்கு எங்கே வேணால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 4 வீலில் எந்த டயர் பஞ்சர் ஆனாலும் நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் ஒரு லேமேன் ஒர்க்கு, நம்ம ஒரு நாலேஜபிள் ஒரு மெக்கானிக்காக இருக்கணும்னு அந்த மாதிரி அவசியம் இல்லை. நாமளே ஈஸியாக ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வண்டியை ட்ரைவ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம் அதில். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருங்கிறதெல்லாம் கிடையாது, 40 கிலோமீட்டர் நார்மலாக ட்ரைவ் பண்ணுற ஸ்பீடுக்கே இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடுக்கு போனாலும் டயருக்கு எந்த ஒரு ஆபத்தும் எதுவுமே வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரோடு, அதே மாதிரி ரோடு நல்ல ரோடாக இருந்தாலும் சரி, இல்லை குழி பள்ளம் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, பிஸி ஹைவேஸாக இருந்தாலும் எந்த ரோட்டில் வேணால் நம்ம ஓட்டிகிட்டு போகலாம். நம்ம ஓட்டிகிட்டு போய் பக்கத்து நியர்பை ரிப்பேர் ஷாப்பை அடைஞ்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது. நைட் டைம்லலாம் யோசிச்சு பாருங்கள், நேஷ்னல் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம், அப்போ இருட்டாக அந்த இடத்துல இருட்டில் லைட் வெயிட் எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம தைரியமாக எதுவுமே பண்ண முடியாது. திருட்டு பயம் இருக்கும், என்ன நடக்கும் தெரியாது. அதனால் காரை விட்டு இறங்கி சப்புன்னு ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த எக்யூப்மெண்ட்டை மாற்றிட்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த ரீஜன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் என்ன டவுன் இருக்கோ, என்ன நியர்பை இருக்குது, என்ன இருக்கோ ஷாப்புக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஒரு சேஃப்டி மெஷர்ஸாகவும் இருக்குது. ஸோ இதுதான் இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு இது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐக்யூ சாஃப்ட் மீடியா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.